இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதான் தட்டைப்பயிறுங்க இது தட்டைப்பயிறு. இது வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணல. நம்ம ஊரில் வந்து இந்த காம தகனம் பண்ணுவாங்க. காமண்டி விழான்னு சொல்லுவாங்க. இந்த தட்டைப்பயிரில் வந்து நம்ம உருண்டை பண்ணிடலாம். உருண்டைன்னா என்ன, இதை அப்படியே மசிச்சு விட்டு தேங்காய் பூ சர்க்கரை போட்டால் நம்ம உடந்தப்பம் பண்ணோம்ல, அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இதை சும்மா அப்படியே சாப்பிடுவாங்க. தேங்காய் பூ சர்க்கரையை போட்டுட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க. இந்த இதுக்கு மிக்சியில் விட்டு ஒரு அடி அடித்து ரொம்ப மாவாயிடும். அதனால் இப்படி கரண்டியாலே இல்லை மத்து, இந்த மத்து இருக்குது பாருங்கள், மரத்தால் ஆன மத்து, அதால் இப்படி மசிச்சுக்கலாம். மசிச்சுக்கிட்டு கையாலே பிணைஞ்சிடலாம். அதை கொடுத்தாங்க. அங்கே என்ன நிறையா ஊரில் இதெல்லாம் நிறுத்திட்டாங்க. ஆனால் எங்கள் ஊரில் சுற்று வட்டாரத்தில் ஒரு 2-3 ஊர்லலாம் இருக்குங்க அதெல்லாம். அந்த மாசி பௌர்ணமி அப்போ கொளுத்துவாங்க. அதுக்கு முன்னாடி அமாவாசை முடிஞ்சு அதை காமானுக்குன்னு அந்த அது என்னென்னா, இந்த விளக்கெண்ணெய் கொட்டைமுத்து மரம் இருக்குது பாருங்கள், அதுதான் நடுவாங்க. அதை நட்டு அப்புறம் அந்த ஊரில் உள்ளவங்க வகைராவாக மண்டகப்படி பண்ணுவாங்க. அது முடிஞ்ச உடனே பௌர்ணமியும் அதுக்கும் சரியாக இருக்கும். அன்றைக்கி அந்த அதை கொளுத்திடுவாங்க காமதகனம். அன்றைக்கி வந்து கொழுக்கட்டைலாம் பிடிப்பாங்க. இலை கொழுக்கட்டை, உருண்டை கொழுக்கட்டை அதெல்லாம் பிடிப்போம். அதை அது மாவிளக்கெல்லாம் போட்டு வச்சு அங்கே போய் இந்த மாவிளக்கில் விளக்கேற்றி அதெல்லாம் கும்பிடுறது உண்டு. அன்றைக்கி 3ஆம் நாள் அந்த தகனம் பண்ணாங்க பார்த்திங்களா, அது விடிய எரியுங்க. அதுக்கு எல்லாம் அந்த மண்டபம்லாம் முடிஞ்ச உடனே அந்த மரத்தை அப்படியே கொளுத்திட்டு 3ஆம் நாள் அன்றைக்கி அதெல்லாம் பண்ணுவாங்க. 3ஆம் நாள் வந்து அந்த சாம்பலை எல்லாம் அதை வந்து ஒரு காமனை எரிக்கிறதாவே நினச்சி பண்ணுறது. அன்றைக்கி அந்த எரிக்கிற அன்றைக்கி வந்து காமண்டி கொளுத்துற அன்றைக்கி அந்த இதெல்லாம் வைப்பாங்க. இந்த டான்ஸிங்ஸ் அது இதுன்னு எல்லாமே வைப்பாங்க. இந்த வருஷம் ஒன்றும் கிடையாது. இந்த வருஷம் நம்ம தெருவிலே நிறைய இறப்புகள் ஏற்பட்டு போச்சு. அதனால் ஒருத்தரும் ஒன்றும் வைக்கலைங்க. அன்றைக்கி அப்படியே அந்த கொளுத்தி அதை அப்படியே 3ஆம் நாள் அந்த தகனம் பண்ணினத்தை எல்லாத்தையும் சேர்த்து நீர் தெளித்து காலையில் தேர் கட்டி அதை அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து இதை அப்படியே உருட்டி வச்சிட வேண்டியதுதான். ஊற்றிக்கலாம் நம்ம. அது எல்லாத்தையும் சேர்த்து நீர் விட்டு பிணைஞ்சு அப்படியே 3 இதாக பண்ணிவிடுவாங்க. உருண்டையாக உருட்டி அந்த தேரில் வச்சு அப்படியே எடுத்துக்கொண்ட குளக்கரையில் கரைச்சிடுவாங்க. அந்த 3ஆங்குழி மூடுற அன்னைக்கு, அதை 3ஆங்குழி மூடுறதுன்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு இந்த மாதிரி பயிர் அவிச்சு அந்த இறந்தவங்களுக்கு பண்ணுவாங்க பாருங்கள், அதே மாதிரி தான் பயிரை அவிச்சு இந்த மாதிரி கொடுப்பாங்க. வேணா இது இன்னும் கொஞ்சம் சர்க்கரை நான் நிறையா போட்டுக்கிட்டேன். இதை அப்படியே வந்து நம்ம வந்து மைதா மாவில் கரைச்சிட்டு கொஞ்சோண்டு இட்லி மாவு போட்டு நம்ம உடந்தப்ப மாதிரியே பண்ணிடலாம். கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும், கடலப்பருப்பு மாதிரி இருக்காது. இது அவ்வளோ தாங்க விருப்பப்பட்டு. ஆனால் இது சத்துக்கள் ஒன்று இருக்குது தட்டைப்பயிரில். சில பேருக்கு வாய்வு இருக்கிறவங்களுக்கு ஒத்துக்காது, நல்லாயிருக்கும். ஆனால் இதெல்லாம் வாங்கி தான் பண்ணணும். இப்போலாம் தட்டைப்பயிரெலாம் யாரும் போடுறதில்ல. வயலெலாம் போட்டிருப்பாங்க முன்னாடிலாம், நிலமாக இருக்கும். நாங்கள் சின்ன பிள்ளைல இருக்கும்போது இதையெல்லாம் போய் பறிச்சிட்டு வர்றது. அவ்வளோதாங்க. என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.